கிட்டத்தட்ட 5 வருடங்கள் எனக்கு திருமணமாகி இந்த ஊழியத்தை துவங்கின நாளிலிருந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பது வரைக்கும் குழந்தை இல்லை. அநேக இடத்துல அவமானங்களும் நிந்தைகளும் அவப்பெயரும், நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் அந்த பின்னாடி பேசுகிறவர்களுடைய வார்த்தையும் அதிகமாக காயப்படுத்தி இருந்துச்சு. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றதை விட அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். அது சொல்றதா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மனைவி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தாங்க. தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அதே சமயத்துல எனக்கு சுகர், என்னுடைய சரீரத்துல சுகர் ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாம நிறைய நாங்க டிராவல் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஊழியம் என்றது சுவிசேஷ ஊழியம். தமிழ்நாடு முழுசு, இந்தியா முழுசும் டிராவல் பண்ணோம். இந்த டிராவல் பண்றதுனாலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஜாஸ்தி வந்துருச்சு. எங்க போனாலும் வாகனத்துல போவோம். ஒரு கட்டத்துல எல்லாரும் வீடும் பேச ஆரம்பிச்சிச்சு, சபையும் பேச ஆரம்பிச்சிச்சு, விசுவாசியும் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனைவி சொன்னாங்க, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்ப்போமா, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தயங்கி என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ என்னுடைய இருதயத்திற்குள்ள என்னன்னா, என் தேவன் என்பவர் என் தலைக்கு மேல இருக்கிற அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவ சொல்றது எனக்கு ஒரு பொருட்டாவே இருக்கல. ஆனா அது பிரச்சனை என்பது என்னைக்குமே ஆணுக்கு பெரிய விஷயமா இருக்காது. பெண்களுக்கு தான் இந்த காரியம் மிகப்பெரிய வலிய வேதனையா இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயமே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொம்பளையை தூக்கி முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்தி நாசமாக்குறது அவங்கள தான். என்னால புரிஞ்சிக்க முடியல அந்த நேரத்துல. சரி, ஒரு நாள் ஓகே சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இது உண்மையா தேவனுடைய சபையில சொல்றேன், உங்களுக்கு சின்ன வயசு 27 வயசு தான், அவருக்கு 31 வயசு ஆயிடுச்சு, 4-5 வயசு பெரியவர். நீங்க ஒன்னு செய்யுங்க, இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இவரை விட்டு போயிருங்க, நல்லது. ஏன்னா இவருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. என்ன நானே கேவலப்படுத்த முடியுமா? ஆனா இது சாட்சி, இது டெஸ்டிமோனி. அந்த மருத்துவன் சொன்னா என்னன்னு, இவரோட வாழ்றது வேஸ்ட். ஏன்னா இவருக்கு சுகர் ஜாஸ்தி, வேற சரீரத்துல பலவீனம் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில இருக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் என்னமோ பேசினாங்க. வந்தா சங்கடமோட வந்து என்கிட்ட எப்படி சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கடந்து போச்சு. ஒரு நாள் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை சண்டை. அந்த சண்டையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்து ஒரு நாள் சமாதானமாய் சேர்ந்து மறுபடியும் திரும்பி வரும் பொழுது, ஒரு நாள் அதிகாலை